திருமணத்தடை நீக்கும் கல்லிடைக்குறிச்சி மானேந்தியப்பர். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி என்னும் ஊரில் அமைந்துள்ளது கல்லிடைக்குறிச்சி மானேந்தியப்பர் கோவில். இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் என்பதால் இந்த ஆலயம் 1000 செவி கொண்ட அரண் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் அருகில் திருவாவாடுதுறையின் கிளை மடமான தலசேரி மடம் உள்ளது. தளி என்றால் கோவில். கோவில்கள் அதிகமாக உள்ளதால் இப்பகுதி தலசேரி என்று அழைக்கப்படுகிறது. தலசேரி என்றால் மேடான பகுதி என்றும் சேத்திரம் என்றும் பொருள்படும். தல வரலாறு: தார்காவனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் தாங்களே தவத்தில் சிறந்தவர்கள் என்றும் தம்முடைய தேவியர்கள் பதிவிரதத்தில் மேம்பட்டவர்கள் என்றும் ஆணவத்துடன் பேசி வந்தனர். இதனால் முப்பெரும் தேவியர்களையும் தேவர்களையும் கர்வத்துடன் பார்த்தனர். அவர்களின் கர்வத்தை அடக்க எண்ணிய சிவபெருமான் பிச்சாடனார் வேடம் பூண்டார். திருமாலும் மோகினி வடிவத்தில் அவருடன் வந்தார். அவர்கள் இருவரையும் கண்ட முனிவர்களும் அவரது பத்தினிகளும் அவர்கள் மீது மோகம் கொண்டனர். வெட்கப்பட்டு தலை குனிந்தனர். அந்த சமயம் திடீரென சிவனும் விஷ்ணுவும் மறைந்தனர். இதை அறிந்த முனிவர்கள் தங்களது தர்ம பத்தினிகளை தலை குனிய செய்த ஹரிஹரன் மீது கோபம் கொண்டனர். அவர்களை அழிக்க கஜத்தை அனுப்பினார். இறைவன் சூரசம்ஹார மூர்த்தியாக மாறி கஜத்தை எதிர்கொண்டு தாக்கினார். சிவனை அழிக்கும் முனிவர்கள் அபிசார ஹோமம் நடத்தினார்கள். அந்த ஹோமத்திலிருந்து புலி, யானை, பாம்பு, முயலகன் என்னும் அரக்கன் முதலியோர் தோன்றினர். அவர்கள் சிவனோடு மோதினார்கள். எதிர்த்து வந்த யானையையும் புலியையும் கொன்று அவற்றின் தோள்களை வெற்றிக்கு அடையாளமாய் சிவன் தரித்து கொண்டார். சீறி வந்த பாம்பை சிவன் கழுத்தில் ஆபரணமாக பயன்படுத்தி கொண்டார். அசுரன் முயலகன் இறைவன் திருவடியால் மிதித்து ஆட்கொள்ளப்பட்டான். மானை அடக்கி இடது கரத்தால் ஏற்றி காதருகே வைத்துக் கொண்டார். சிவபெருமான் மானை கையில் ஏந்திய சிவன் என்பதால் மானேந்தியப்பர் என்று அழைக்கப்படுகிறார். மோகினி உருவம் கொண்ட திருமால் தாம் எடுத்த மோகினி வடிவோடு வடிவாம்பாள் என திகழ்கிறார். அம்மன் காந்திமதியம்மை என்றும் அழைக்கப்படுகிறார். காந்தி என்றால் ஒளி, அழகு என்ற பொருளுண்டு. கோவில் அமைப்பு: கோவிலின் வடதிசையில் தாமிரபரணி ஆற்றில் கண்ணுவ தீர்த்தம் உள்ளது. நெல்லையை சேர்ந்தவர் ஒருவர் தீராத வயிற்றுவலியால் அவதிப்பட்டுள்ளார். அப்போது இங்குள்ள கண்ணுவ தீர்த்தத்தில் மூழ்கி கோவில் பிரசாதம் உண்டு வலி நீங்க பெற்றார். அதன் பிறகு அவர் செவ்வாய்க்கிழமை தோறும் 10 ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். அந்த மடமே செவ்வாய்க்கிழமை மடம் என்றழைக்கப்படுகிறது. இந்த தீர்த்தம் அருகே உள்ள பாறையில் விநாயகர், முனிவர், சிவலிங்கம் போன்ற உருவங்கள் உள்ளன. சிவராத்திரி அன்று பக்தர்கள் இங்கு நீராடி புனித தீர்த்தத்தை குடத்தில் எடுத்துக்கொண்டு மானேந்தியப்பர் கோவிலில் கொடிமரத்தின் அருகில் உள்ள நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்வார்கள். கோவில் சன்னதியில் உயர்ந்த கல் தூண்கள் இருவரிசையிலும் உள்ளன. திருவிழா காலங்களில் இங்கு பெரிய அளவில் கொட்டகை போட்டு கோவிலை அலங்கரிப்பது வழக்கமாகும். இவ்விடத்தை தாண்டி சிறிது தூரம் கிழக்கே வந்தால் சன்னதியின் இருபுறமும் தேர் மண்டபங்களை காணலாம். இங்கு தேர்கள் உள்ளன. தெருக்களுக்கு அப்பால் பச்சை பசேல் என்று வயல்கள் உள்ளன. கோவில் 277 அடி நீளமும் 130 அடி அகலமும் 12 அடிக்கு மேல் உயரம் உடைய மதில் சுவர் சதுர வடிவில் உள்ளது. கீழ்த்திசையில் உள்ள வாசல் பெரியதாகவும் மேல் திசையில் உள்ள வாசல் குறுகியும் அமைந்துள்ளது. கீழ்ப்புற வாசலின் முன் ஓர் அழகிய மண்டபம் இருபுறங்களிலும் உயர்ந்த திண்ணையை போன்ற அமைப்புடன் காட்சி தருகிறது. இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. இந்த கோவிலில் பார்க்கும் இடமெல்லாம் சிற்பங்கள் அமைந்துள்ளன. வெளிப்பிரகாரத்தின் தென்புறம் உள்ள ஊஞ்சல் மண்டபம் நீளவாக்கில் உள்ளது. திருவிழாக்கள்: சித்திரை விசுவில் கனிகாணும் நிகழ்ச்சியும், வைகாசி மாதம் விஷாகமும், ஆனி பூரமும், ஆடி வளைகாப்பும், ஆவணியில் பிட்டுக்கு சிவபெருமான் மண் சுமந்த திருக்காட்சியும், புரட்டாசியில் நவராத்திரியும், ஐப்பசியில் சஷ்டியும், முருகன் திருக்கல்யாணமும், மார்கழியில் திருவாதிரையும், தை மாதம் ரத சப்தமி என்னும் 10 நாள் திருவிழாவும், மாசி சிவராத்திரியும், பங்குனி உத்திர திருவிழாவும் நடைபெறுகிறது. பிரதோஷம் நந்திக்கும், தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கும், வளர்புரை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி ஆகியவை வாராகி அம்மனுக்கும் நடைபெறும். திருமணம் தடைப்படும் இளைஞர்கள் பள்ளியறை பூஜையில் நேரில் வந்து ஜாதகத்தினை வைத்து பூஜை செய்து தொடர்ந்து 48 நாட்கள் ஆலயத்தில் சிவன் சக்திக்கு அர்ச்சனை செய்தால் திருமணம் நடைபெறும். குழந்தை பேறு கிடைக்கும். இந்த ஆலயத்தில் வடிவம்மாள் முன் அமர்ந்து லலிதா சகஸ்ரநாமம் கூறி பிரார்த்தனை செய்தால் அரசு வேலை கிடைக்கும். கோவில் முன்புள்ள கொடிமரம் அருகே மாடன் தம்பிரான் என்ற காவல் தெய்வம் உள்ளது. இந்த காவல் தெய்வத்துக்கு அமாவாசை தோறும் இரவு 7 மணிக்கு சைவ படைப்பு செய்து வழிபட்டால் திருமணத்தடை நீங்கி குழந்தை பேறு கிடைக்கும். இக்கோவில் கொடிமரத்தை அடுத்துள்ள மகாமணி மண்டபத்தில் பாவுக்கல்லின் மேல் இருமீன்கள் உள்ளன. இது இக்கோவிலின் பாண்டிய மன்னர் ஆட்சியில் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. தலசேரி மடத்திற்கும் மானேந்தியப்பர் கோவிலுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. மடத்தின் சிலைகள் இக்கோவிலில் உள்ளன. இக்கோவிலில் அபிஷேகம் செய்யும் பல ஓதுபவர்கள் இங்கிருந்த விடுதியில் தங்கியிருந்துள்ளனர். மடம் விழா பூஜை கட்டளை இக்கோவிலுக்கு செய்து வருகிறது. விழா பூஜை என்பது உதயமார்த்தாண்ட பூஜையை குறிக்கும். இந்த கோவிலில் காலசந்தி, விழா பூஜை, உச்சிக்காலம், சாயரட்சை, அர்த்தசாமம் என 5 கால பூஜைகள் நடைபெறுகிறது. கோவில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். கல்வெட்டுக்கள்: மானேந்தியப்பர் கோவிலில் கல்வெட்டுக்கள் உள்ளன.
11/12/1596 வெட்டப்பட்ட கல்வெட்டில் வீரப்ப நாயக்கர் என்பவரும் முதலி நயினார் என்பவரும் மானேந்தியப்பர் கோவில் திருநாள் நடைபெற செய்த தானம் குறித்து எழுதப்பட்டுள்ளது. மதுரை வீரப்ப நாயக்கரின் அமைச்சர் நல்ல பெருமாள் பிள்ளையின் நற்கதிக்காக முதலி நயினார், கல்லிடைக்குறிச்சி நாட்டார் ஆகியோர் தறி ஒன்றுக்கு 10 பணம், ஆட்கூலிக்கு அரைப்பணம் என்ற அளவில் வரி விதித்ததாக தெரிய வருகிறது. இக்கோவில் நித்திய பணி செய்ய உதவுபவர்கள் அசுவமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்பலத்தாடும் மடம் என்பது திருவாவாடுதுறையின் கிளைமடமான தலசேரி மடமாகும். தென் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள திருவாவாடுதுறையின் கிளைகள் உருத்திரக்கோடி தேசியர் காலத்தில் தொடங்கப்பட்டது. அமைவிடம் திருநெல்வேலியிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் கல்லிடைக்குறிச்சி உள்ளது. அம்பா சமுத்திரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்லிடைக்குறிச்சி பஸ் நிலையத்திலிருந்து தாமிரபரணி ஆற்றின் கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. பஸ் நிலையத்திலிருந்து ஆட்டோவில் தான் கோவிலுக்கு செல்ல முடியும்.